வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்குமே 2 மிக மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி இவர்கள் ரேஷன் கார்டை பயன்படுத்த முடியாது, அரசிடம் ரேஷன் கார்டை ஒப்படைக்க வேண்டும். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இனி இவர்கள் யாரும் ரேஷன் வாங்க முடியாது, ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படும். இந்தியர்கள் அனைவருக்குமே ரேஷன் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதே ரேஷன் திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இது தவிர பல்வேறு திட்டங்களின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெற்று வருகின்றனர். ரேஷன் கார்டை வைத்து அரசின் திட்டங்களை பயன்படுத்துவோர் இனி கவனமாக இருக்க வேண்டும். ரேஷன் கார்டு தொடர்பான விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் மட்டுமே ரேஷன் திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை மாற்றங்கள் நிதி ரீதியாக வசதியாக இருந்தும் தவறான வழியில் அரசிடம் ரேஷன் உதவிகளை பயன்படுத்திக் கொள்ளும் மக்கள் மீது கவனம் செலுத்துகின்றன. இந்த புதிய விதிகளின் கீழ் தகுதியில்லாத மக்கள் இன்னும் ரேஷன் கார்டை பயன்படுத்தினால் உடனடியாக அவர்களுடைய ரேஷன் கார்டை ஒப்படைக்க வேண்டும். இல்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள பல வசதி படைத்தவர்கள் அரசின் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வதை அரசு கண்டுபிடித்துள்ளது. இது உண்மையான உதவி தேவைப்படுவோரின் உரிமையை பறிப்பது மட்டுமல்லாமல் அரசின் வளங்களை தவறாக பயன்படுத்துவதற்கும் வழிவகுக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தகுதியானவர்கள் மட்டுமே பயன்பெறும் வகையில் புதிய விதிமுறைகள் அரசு வெளியிட்டுள்ளது. சில குடும்பங்கள் தங்கள் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்க வேண்டிய சில சிறப்பு நிபந்தனைகளை அரசு விதித்துள்ளது. அதாவது, உங்களிடம் 4 சக்கர வாகனம், டிராக்டர் அல்லது அறுவடை இயந்திரம் இருந்தால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியானவராக கருதப்பட மாட்டீர்கள். இது தவிர உங்களிடம் 5 kV அல்லது அதற்கு மேற்பட்ட திறன் கொண்ட ஜெனரேட்டர் இருந்தால் ரேஷன் கார்டை ஒப்படைக்க வேண்டும். உங்களிடம் 100 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட பிளாட் அல்லது வீடு இருந்தால் அது உங்கள் சொந்த சம்பாத்தியத்தில் இருந்து வாங்கியது அல்லது உங்களிடம் 5 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் இருந்தால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று அரசு கூறியுள்ளது. அப்படிப்பட்ட நபர்கள் உடனடியாக ரேஷன் கார்டை ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் வருமான வரி செலுத்தினாலோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆயுத உரிமம் வைத்திருந்தாலோ நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர் என்று அரசு கூறியுள்ளது. அப்படிப்பட்ட நபர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டை உடனடியாக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் கிராமப்புறத்தில் வசிப்பவராக இருந்தால் உங்கள் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மேல் இருந்தாலோ, நகர்ப்புறத்தில் வசிப்பவராக இருந்தால் உங்கள் ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு மேல் இருந்தாலோ இந்த திட்டத்தின் பலன்களை பெற முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் உடனடியாக ரேஷன் கார்டை ஒப்படைக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ரேஷன் கார்டை தொடர்ந்து பயன்படுத்தினால் அரசின் சரிபார்ப்பின் போது உங்கள் தகவல்கள் தெரிய வரும். அதற்கு பிறகு உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் அரசிடம் பெற்ற உதவிகளை உங்களிடமிருந்து மீட்டெடுக்கவும் வாய்ப்புள்ளது. இது தவிர உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். ரேஷன் கார்டு தொடர்பான இது போன்ற விதிமுறைகளை மத்திய அரசு பொதுவான முறையில் வகுத்துள்ளது. ஆனால் ரேஷன் கார்டுகளை அந்தந்த மாநில அரசுகள் வழங்குவதால் அதற்கான விதிமுறைகள் மாறுபடலாம். வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு விதிமுறைகள் இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மேற்கூறிய கடுமையான விதிமுறைகள் செயல்பாட்டில் இல்லை. தமிழக அரசு தரப்பில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைகள் எல்லாம் கடுமையாக இருக்கும். நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைகள் எல்லாம் அவ்வளோ கடுமையாக செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நிவாரணம் அளித்துள்ளார்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.